தயாரான பழைய சோறு வெரைட்டிகளும் அவற்றுக்கு ஜோடி சேர்ந்த மாங்காய், வெங்காயம், மிளகாய், ஊறுகாய், சுண்டைக்காய், பிரண்டை துவையல்களும் வரிசை கட்டி அசத்தின. பழைய சோறில் உருவாகும் நல்ல பாக்டீரியாக்கள் புற்றுநோய், குழந்தையின்மை, குடல் பிரச்சனைகளை மட்டுமல்ல நீரிழிவு நோய்க்கும் மிகச்சிறந்த மருந்து என்று ஆச்சரியப்படுத்துகிறார்கள் மருத்துவர்கள். பழைய சோறை பத்தி நாங்க எல்லா அரிசிகளுமே இது பண்ணி பார்த்தோம். எல்லா அரிசியுமே ரேஷன் அரிசி உட்பட அந்த நல்ல பாக்டீரியா நல்லா உருவாகுது. அந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய அரிசி எடுத்துட்டீங்கன்னா அந்த தமிழ் ஒட்டிட்டு இருக்கும். ஹோல் கிரெயின் சொல்லுவாங்க. தமிழ் ஒட்டிட்டு இருக்கும்போது சர்க்கரை வந்து நல்லா இருக்கும். அந்த பாரம்பரிய ஊற வைக்கும் போது ஸ்லோவா அந்த குப்பத்தை கிளிக் பண்ணிட்டு இருக்கும். அது சர்க்கரை நல்லா இருக்கும். அதுல அந்த கல்லூரி ஒரே அளவு விட்டாச்சுன்னா இதை சாப்பிட்டு சர்க்கரை குறைய ஆக்சுவலாம். நம்ம பழைய சோறு சாப்பிட்டு கூட இட்லி தோசை சாப்பிடுறோம் காலையில இருந்து. அதான் முக்கியமானது. அரிசிச்சோறு சாப்பிடுவதால் சர்க்கரை அளவு அதிகமாகும் என்று பல அறிவுரை கூறப்பட்டாலும் அதை இரவு முழுவதும் நொதிக்க வைத்தால் கலோரிகள் குறைந்து நார்ச்சத்து அதிகமாகும் என்றும் அது சர்க்கரை அளவை குறைக்க உதவும் என்பது மருத்துவர்கள் கண்டுபிடிப்பு. இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் நெஞ்செரிச்சல், மலச்சிக்கல், பித்தப்பை கற்கள் போன்ற பாதிப்புகளையும் இந்த பழைய சோறு தடுக்கும் என்பது அவர்கள் அறிவுரை.